இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று கார்மேல் மலை புனித கன்னி மரியாவை சிறப்பிக்கின்றோம். கார்மேல் மாதாவிடம் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபமாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக இறை இயேசுவிடம் அன்னை மரியா, கார்மேல் மலை மாதா பரிந்து பேசி அதை உங்களுக்கு பெற்று தருவார். நண்பர்களே, சரி, பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, நான் அதிபுத்திசாலி, மிக ஸ்மார்ட், நான் செய்தால் கரெக்டாக இருக்கும், என் முடிவு என்றுமே தவறாக போனதில்லை பாருங்களேன், வீட்டிலும் சரி வேலையிலும் சரி எனக்கென்று ஒரு மரியாதை உண்டு, என்னை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்பதாய் நீங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த எண்ணம், அப்படியான நடத்தை சரியானது அல்ல என்று இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு தெரிந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு சிறு குழந்தையை கூட நாம் பார்த்தால் அந்த குழந்தையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒன்று இருக்குமா? கற்றது கை அளவு, கல்லாதது கடலளவு என்கிறார்களே. ஒரு விசேஷத்திற்கு உங்களை அழைத்தால் கூட பின்வரிசையில் சென்றுதான் அமர வேண்டுமாம். நீங்கள் முக்கியமானவர்கள் என்று அந்த விசேஷத்தை நடத்துகிறவர்கள் நினைத்தால் அவர்களே வந்து உங்களை அழைத்து முன்வரிசையில் அமர்த்துவார்களாம். சில வீடுகளில் நான் பார்த்திருக்கிறேன், பெண்களை மதிப்பதே இல்லை, மரியாதை கொடுப்பதில்லை, ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பதில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் குழந்தைகளையும் அதில் சேருங்கள், கலந்து ஆலோசியுங்கள், குறை நிறைகளை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது சரியாக வருமா வராதா, செலவு எவ்வளவு ஆகும், உண்மையிலே இது நம் குடும்பத்திற்கு தேவைதானா என்று பேசுங்கள். பிறகு ஜெபித்து இயேசுவின் துணையோடு அன்னை மரியாவின் பரிந்துரையோடு எதையுமே செய்யுங்கள். யாரையுமே வயதோ அறிவோ வசதியோ படிப்போ இல்லை என்பதற்காக மரியாதை இல்லாமல் ஒரு நாளும் நடத்திவிடாதீர்கள். இன்றைய வசனம் கூறுகிறது, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்டது குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாம். அவர் யாருக்கு எதை வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு அன்றி வேறு எவரும் தந்தையை அறிய முடியாது என்கிறார் இயேசு. இதற்கு சிறந்த உதாரணம் மோசே. இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே. அவர் ஒரு முறை ஓரேப் மலையில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போது முட்புதர் எரிகிறது, அருகில் சென்று பார்க்கலாமே என்று மோசே சென்றபோது, மோசே மோசே, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான நிலம் என்கிறார் ஆண்டவர். குரல் கேட்கிறது, மோசே பயப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது, இஸ்ரவேல் மக்களை மீட்க உன்னை பார்வோனிடம் அனுப்பப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். பார்வோனிடம் செல்ல, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வர நான் யார் ஆண்டவரே என்று கூறுகிறார் மோசே. அதற்கு ஆண்டவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? நான் உன்னோடு இருப்பேன் என்பதாய் கூறுகிறார். ஆம் நண்பர்களே, மந்த நாவும் ஆடு மேய்ப்பவனும் ஆகிய மோசேவைத்தானே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஞானிகளையோ அறிஞர்களையோ அல்லவே. மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை எளியவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இதுவே சாட்சியல்லவா? அவர் உங்களை எங்கு அனுப்பினால் யாரும் உங்களை நீங்கள் விடுதலை ஆவதை தடை செய்யவே முடியாது. ஏனென்றால் வெற்றியின் ரகசியம் அது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் உங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு அந்த ரகசியம் வெற்றி பெறுவதன் முறை அதை மறைத்து விடுவார். சிந்தித்து பாருங்கள், புரியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் நீர் உரிமைகளை வழங்குகின்றீர். உம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தி
உம் செயல்களை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தீரே, அதே போல எங்களுக்கும் பல அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆவலாய் உமது பாதப்படியில் காத்திருக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.